வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எல்ஜிகே தொழிலாளர் அணி மாநில செயலாளராக திசோல் அவர்கள் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பெரு எழுச்சியுடன் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்வில் எல்ஜிகே பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அவர்களின் முன்னிலையில் 500க்கும் மேற்பட்ட புதிய தொண்டர்கள் தங்களை அதிகாரப்பூர்வமாக எல்ஜிகே தொழிலாளர் அணியில் இணைத்துக் கொண்டார்கள். இந்த அதிரடி சேர்க்கை கட்சியின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்துவதோடு தொழிலாளர்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான லட்சிய ஜனநாயக கட்சியின் மக்கள் பயணத்தில் ஒரு புதிய உத்வேகத்தையும் மைல்கல்லையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசியலில் புதிய சிந்தனையோட்டத்தையும் வளர்ச்சி என்பது கட்டிடங்கள் அல்ல, மக்களின் மகிழ்ச்சி என்ற உன்னத மக்கள் நல கோட்பாட்டையும் உருவாக்கி வரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ புதுச்சேரியின் முகவரியை சர்வதேச தரத்திற்கு மாற்றும் அதிரடி உள்கட்டமைப்பு முயற்சியை கையில் எடுத்துள்ளார். அரசாங்க நிதியை எதிர்பார்க்காமல் தனது சொந்த செலவிலேயே களமிறங்கியுள்ள அவர் புதுச்சேரியை சிங்கப்பூர் போல மாற்றும் உன்னத நோக்கோடு உலக புகழ்பெற்ற சிங்கப்பூர் நிறுவனமான சிபிஜி வழிகாட்டுதல்களை பெற்று பெருந்திட்டங்களை வடிவமைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நகரின் தீராத போக்குவரத்து நெரிசலுக்கு வான்வழியே நிரந்தர தீர்வு காண ஆஸ்திரேலியாவின் முன்னணி ஜோப்பல் மேயர் நிறுவன நிபுணர்களை தனது சொந்த செலவிலேயே வரவழைத்து ஆய்வு செய்யப்பட்ட அதிநவீன ரோப் கார் திட்ட வரைவையும் தயார் செய்துள்ளார். மேலும் சாலை விபத்துகளை முற்றிலுமாக தடுத்து மக்களின் உயிரை காக்கும் நோக்கில் யூ டர்ன் மேன் மனநீதி நிபுணர் மூலமாக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட நவீன யூ டர்ன் திட்ட வரைவையும் உருவாக்கி இந்த உன்னத தொலைநோக்கு லட்சிய பயணத்தை மக்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன் செய்து வருகின்றார். காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான 2ஆம் ஆண்டு 3A சைட் கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திருக்காஞ்சி பகுதியில் நடைபெற்ற இப்போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 8 ஆடவர் அணிகளும் 6 மகளிர் அணிகளும் பங்கேற்றன. அனைத்து போட்டிகளும் லீக் முறையில் நடைபெற்ற நிலையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய புதுச்சேரி ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் தங்களது பிரிவுகளில் முதலிடம் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், மாநில தலைவர் மோகன், பொருளாளர் சரவணன், சிவாச்சாரியார், துணைத் தலைவர் டாக்டர் சசிதரன், செயலாளர் விமல்ராஜ், நிர்வாகிகள் கணேசன், குணசேகர், அரசு, விக்கி உள்ளிட்டோர், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 14 நபர்களுக்கு கல்வீடாக கட்டுவதற்கு முதலாவது தவணையாக ரூபாய் 1 லட்சம் வீதம் மொத்தம் ரூபாய் 14 லட்சம் நிதி உதவி பெறுவதற்கான ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் சிவக்கொழுந்து லாஸ்பேட்டில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்பொழுது ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், முதன்மை செயல் அலுவலர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் சத்யவாணி, தொகுதி கள ஆய்வாளர் சேங்கதிர் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் தலைமையில் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அரியங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே நின்றிருந்த 3 பேர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை இருவரை போலீசார் விரட்டி பிடித்து சோதனை செய்தபொழுது அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ருமேஷ்குமார், முதலியார்பேட்டையைச் சேர்ந்த முருகன் என்பதும் திருவண்ணாமலையில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது.
இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்த நிலையில் அவர்களிடமிருந்து ரூபாய் 5000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்கள், செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பவரை தேடி வருகின்றனர். தென்னிந்தியாவில் முதல் முறையாக ரோபோட்டிக் உதவியுடன் பிராக்கியல் பிளெக்சஸ் நரம்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை ஜிப்மர் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறை வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிராக்கியல் பிளெக்சஸ் என்பது கழுத்தில் உள்ள தண்டு வடத்திலிருந்து தோள்பட்டை, கை மற்றும் விரல்களுக்கு செல்லும் நரம்புகளின் வலைப்பின்னல் ஆகும். தமிழில் இதை மூச்சுக்குழாய் பின்னல் அல்லது கழுத்து நரம்பு தொகுதி என்று அழைக்கின்றனர். நரம்பு காயம் கொண்ட 2 நோயாளிகளுக்கு கடந்த ஜூன் 29 அன்று ரோபோட்டிக் உதவியுடன் மார்பக குழாய் வழி பிரெனிக் நரம்பை எடுத்து அதனை மஸ்குலோ யூட்டனியஸ் நரம்புடன் இணைக்கும் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. 2 நோயாளிகளுக்கும் இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் முழங்கையை மடக்கும் செயல்பாட்டை மீட்டெடுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அறுவை சிகிச்சைகளை டாக்டர் தினேஷ்குமார் தலைமையிலான ஜிப்மர் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மருத்துவக் குழு வெற்றிகரமாக மேற்கொண்டது. தென்னிந்தியாவில் முதல் முறையாக ரோபோட்டிக் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட பிராக்கியல் பிளெக்சஸ் நரம்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை என்ற பெருமை இச்சாதனை பெற்றுள்ளது. இந்த சாதனையை ஜிப்மர் இயக்குநர் பேராசிரியர் வீர் சிங் நேகி பாராட்டினார். புதுச்சேரியில் நடைபெறும் தனித்தமிழ் இயக்க விழாவில் பங்கேற்க வந்த வைகோ இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் இதுவரை தலைவிரித்தாடிய ஊழல் ஒழிக்கப்பட்டு நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகின்றார். அவர் கொற்றம் வாழ்க, இப்படியே கொற்றம் நீடிக்கும். திமுக பெருசாலி ஊழல்தான் செய்தது. கரூர் விவகாரத்தில் மனசாட்சி இல்லாமல் ஓடி வந்தவர் என விஜயை விமர்சித்தர்களே என்ற கேள்விக்கு, அன்று போகவில்லை என சொன்னேன், இன்று போகிறார், மனசாட்சி இருக்கிறதென்று சொல்கிறேன் என்றார். திமுகவிலிருந்து மதிமுக விலகியதற்கு நிம்மதியாக இருக்கிறது என எம்பி துரை வைகோ சொல்லி உள்ளாரே என்ற கேள்விக்கு, லட்சக்கணக்கான தொண்டர்கள் எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களோ அந்த நிம்மதியை தான் திருச்சி எம்பி வெளிப்படுத்தி உள்ளார் என தெரிவித்தார். உச்சநீதிமன்ற ஆணையின்படி திடக்கழிவு மேலாண்மை 26 சட்டத்தின் விதியின் கீழ் அனைத்து குப்பைகளையும் 4 பிரிவுகளாக பொதுமக்கள் தரம் பிரித்து வழங்க வேண்டுமென உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ் அவர்களின் உத்தரவின் பேரில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட அனைத்து பகுதிகளில் கொம்யூன் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் இணைந்து சிறப்பு துப்புரவு முகாம் மூலம் குப்பைகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருமணை பகுதி முழுவதும் ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் ஊழியர்கள் வீடு வீடாக சென்று குப்பைகளை தரம் பிரித்து வழங்க வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இதில் ஆணையர் ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று நோட்டீஸ் வழங்கி குப்பைகளை தரம் பிரித்து வழங்க வேண்டுமென வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், ஓவர்சர் சச்சிதானந்தம் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் மணிகண்டன் பிரபு. இவர் புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பல்பொருள் அங்காடிகள் பணிபுரிந்து வருகின்றார். இந்நிலையில் இவர் நேற்று தனது இருசக்கர வாகனத்தில் வில்லியனூர் பகுதியில் உள்ள பெரிய கோவிலுக்கு சுவாமி கும்பிட மதியம் சென்றுள்ளார். அப்பொழுது கோவிலின் வாயிலில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவர் சுமார் 1 மணி நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்தபொழுது அவரது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அது குறித்து
வில்லியனூர் காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் கோவில் வாசலில் நின்று கொண்டிருந்த மணிகண்டன் பிரபுவின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகன திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை செய்ததில் புதுச்சேரி வில்லியனூர் கணுவாப்பேட்டையைச் சேர்ந்த ராம் என்கிற பலராம் என்றும் அவர் மீது வில்லியனூர் காவல் நிலையத்தில் அடிதடி உள்ளிட்ட 3 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணைகள் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றதாக தெரிவித்ததை அடுத்து அவரிடமிருந்து ரூபாய் 65,000 மதிப்பிலான மணிகண்ட பிரபுவின் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் ராமுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரிய வில்சன் தற்பொழுது தமிழக நிதியமைச்சராக பதவி வகித்து வருகின்றார். இந்நிலையில் கடந்த 2022 ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி தொழில் போட்டி காரணமாக புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வந்த தனது உடன்பிறந்த தம்பி மரி கிலோத் மற்றும் அவரது மனைவி கேரலின் ஆகியோரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த மரி கிலோத் மற்றும் அவரது மனைவி கேரலின் ஆகியோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல், தாக்குதல், சொத்திற்கு சேதம், ஆபத்தான ஆயுதத்தால் காயம் ஏற்படுத்துதல், பெண்ணின் மானத்தை அவமதித்தல், கொலை மிரட்டல் மற்றும் கூட்டு சதி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகின்றது. வழக்கு விசாரணைக்காக பலமுறை வாய்தா வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சர் மரிய வில்சன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதனிடையே இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றப்பத்திரிகையை நேரில் பெற்றுக் கொள்வதற்காக நாளை புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சேரலதன் உத்தரவிட்டுள்ளார். புதுவை மாநிலம் அருகே உள்ள கம்பளிக்காரன்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கற்பக விநாயகர், எல்லையம்மன் மற்றும் பூரணி புஷ்கலா உடனுரை ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, தன பூஜை, கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் முதல் யாகசாலை பூஜை மற்றும் 2ஆம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. காலையில் 9:30 மணியளவில் கடம் புறப்பாடு நடைபெற்று ஐயனார், எல்லையம்மன் மற்றும் கற்பக விநாயகர் ஆலய விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் செய்யப்பட்டு விநாயகர், ஐயனார் மற்றும் எல்லையம்மன் வீதியுலா நடைபெற்றது. கும்பாபிஷேக ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதியில் பிரதான சாலைகளை மேம்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் இணைந்து 16 கோடி மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்காக பூமி பூஜை செய்தனர். பூமி பூஜை போடப்பட்டு சில சாலைகள் போடப்பட்டது. முக்கிய பிரதான சாலையாக கருதப்படும் மடுகரை புதுவை சாலை செய்தும் பல மாதங்களாகியும் இதுவரை தார் சாலை போடவில்லை. மடுகரை புதுவை சாலை, மடுகரை பட்டம்பாக்கம் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பைக்கில் செல்பவர்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகின்றனர். இதனை கண்டித்து இன்று காலை 10 மணியளவில் மடுகரை கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மடுகரை அம்பேத்கர் சிலை அருகில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்காமல் தயக்கம் காட்டி வரும் அமைச்சர் ராஜவேலுவை கண்டித்தும் கோஷம் எழுப்பினர். தகவல் அறிந்த மடுகரை உதவி ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சில தினங்களில் சாலை அமைப்பதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்று தெரிவித்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். ஓசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அரசு சார்பில் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஓசடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச பாட புத்தகங்களை வழங்கி புதிய கல்வியாண்டை துவக்கி வைத்தார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பேட் பகுதியில் அம்மன்குளம் தெருவிலிருந்து அப்துல் காதர் தெரு மதகு வரை ரூபாய் 35,70,000 மதிப்பீட்டில்
யூ வடிவ வடிகால் மறுசீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இப்பணி நிறைவடைந்த பிறகு அப்பகுதியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைப்பதுடன் பொதுமக்கள் சுகாதாரமான மற்றும் பாதுகாப்பான சூழலில் வசிக்க வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசராம், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கொம்பாக்கம் அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தவர், அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர் முகமது யூனஸ் மற்றும் சுல்தான்பேட்டை பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.